தேஜஸ்க்கு ஒப்பா எல்லாரையும் சொல்லுவா. ஏன்னா முகப்பொலிவை பார்த்தானா சாட்சாத் மகாவிஷ்ணு வந்திருக்காருனால கோடி சூரிய பிரகாசம்ன்றாங்க. அந்த மகாவிஷ்ணு அந்த யாகத்துக்கு வரும்போது மகாபலியுடைய பண்ற யாகத்துக்குள்ள என்ட்ராகும் போது கோடி சூரிய பிரகாசத்தோட மகாவிஷ்ணு இருந்தார். அதுதான் ஆண்டாள் அழகா சொன்ன, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி. உத்தமன் அப்படின்றா, அந்த ஓங்கி உலகளந்த உலகத்தையே வந்து ஒரு அடி அப்படி அளந்தவரே அப்படின்றா. அப்படி திருவிக்ரம அவதாரத்தை ஆண்டாள் பாடுறா. சோ அந்த மாதிரி இவர் வரும்போது இவரோட திவ்ய தேச பார்த்துட்டு ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போது பாதையில எழுந்துக்க கூடாது, எழுந்து கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறா மகாபலி சக்கரவர்த்தி. அப்போ சுக்கராச்சாரியார் இல்ல உட்கார் அப்படின்னு சொல்ற. இல்ல திவ்ய தேஜஸா வந்திருக்காரு, அவர் என்ன பிராமணன் ரூபத்துல வந்திருக்காருன்றதுனால மகாபலிக்கு தெரியல. அது பிராமணன் ஒருத்தர் குழந்தை, சின்ன குழந்தை வந்திருக்கார், அவ்வளவு அருமையா இருக்காரு, பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து எடுத்து கும்பிடணும் போல இருக்கு. அப்படி ஒரு கம்பீரமா நடந்து வரார் அவர். ஒரு கொடையை வச்சுட்டு, சின்ன பையன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. எல்லாருக்கும் அவரை பார்த்தாலே ஒரு ஆசையும் ஒரு மரியாதையும் வருது. கையெடுத்து கும்பிடுறா, அவர் பாட்டுக்கு நடந்து வர்றார். அப்ப சுக்கராச்சாரியார் ஞான திருஷ்டியில பார்த்தார். ஓ, இது ஸ்ரீமன் நாராயணன் வரார். அப்படி வராருனாலே அவர் எப்பயுமே தேவ சகாயன் பேரு, தேவர்களுக்கு தான் உதவியா இருப்பார். சுக்கராச்சாரியர் அசுர குரு இல்லையா, அவர் இப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கா மகாபலின்னா இங்க எதுக்கு வர்றாரு? இந்த அசுர குலத்திலேயே வந்து ஒரு பிரகலாதன் வந்து வித்தியாசமா ஸ்ரீமன் நாராயணிய பக்தி பண்ணி அவர் வந்து பெருமாள் கிட்டே இருக்காரு. அவருக்கு அழிவு இல்லை பிரகலாதனுக்கு. அப்படிப்பட்ட பிரகலாதன் பேரன் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. ஆனா சுக்கராச்சாரியருக்கு அசுரர்களை வந்து என்கரேஜ் பண்றதும் அசுரர்களுக்கு குருவா இருக்கிறதும் அவரோட வேலை. அப்படி இருக்கும்போது இந்த மகாவிஷ்ணு எதுக்கு இங்க வரார் அப்படின்னு இவருக்கு உடனே என்ன பண்ண போறாரு, இங்க வந்து என்ன லீல பண்ண போறார், சிச்சோ இவனோட யாகத்தை தடுக்க போறாரா, என்ன பண்ண போறார் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அப்ப மகாபலியும் அவர் மனைவியும் இவருக்கு வழக்கம் போல பாதத்தை பூஜை பண்ணி, அல்ல ஒவ்வொரு பிராமணர்களுக்கும் அப்படி பண்ணுவா, வேதம் படிச்சவ அப்படின்னு பாதத்தை அலம்பி பூஜை பண்ணி இதெல்லாம் பண்றான். சுக்கராச்சாரியார் பார்த்துட்டே இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது உமக்கு என்ன தானம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா யாகத்துல அந்தணர்களுக்கு பிராமணர்களுக்கு தானம் வந்து செய்வார் மகாபலி. அப்ப அவ கேட்கறத கொடுப்பார். அப்ப உடனே என்னோட பாதத்தால எனக்கு 3 அடி வேணும். ஏன்னா இவர் மகாவிஷ்ணுன்னு இவருக்கு தெரியாது, மகாபலிக்கு தெரியாது, சுக்கராச்சாரியாருக்கு தெரியும். அவர் ஞான திருஷ்டியில பார்த்துட்டார். என்னோட பாதத்தால 3 அடி மண்ணு வேணும். உடனே நான் நிறைய கிரவுண்டா கொடுக்குறேன்னு யாகம் பண்றதுக்கு, நீங்க பூஜை பண்றதுக்கெல்லாம் எதுக்கு ஒரு சின்ன, உங்க பாதம் குட்டி சின்ன பையனாச்சே, நீங்க உங்க பாதத்தால 3 அடின்னா ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட், 1 ஸ்கொயர் ஃபீட் கூட வராது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு குட்டியா இருக்கு, உங்க பாதத்தால 3 அடி கேட்கிறீங்களே அப்படின்னு மகாபலி வந்து உங்களுக்கு வேற சுவர்ணங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாம் தரேன் அப்படின்னா, பசுமாடு 1000 பசுமாடு தரேன், இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கேட்டதை கொடுத்தா போறோம் அப்படின்ற. சோ அங்க வந்து யாகம் பண்ணும் பொழுது அந்தணர்கள் என்ன கேட்கிறாளோ அதை கொடுக்கும் போது அந்த ராஜாக்கு அவளும் திருப்தி அடைகிறா, ராஜாவும் அதுக்குண்டான தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சோ அதுதான் ஒரு யாகத்தோட பர்பஸே. தான தர்மங்கள் பண்ணணும். ராஜா பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் ஒரு 100 ரூபாய் நோட்டை கையில வச்சுட்டு இந்தாங்கன்னு கொடுத்துட்டா போறாரு. ஒரு பேச்சுக்கு சொல்ற. அந்த அவ என்ன விரும்புறான்னு கேட்டு அவ விருப்பத்துக்கு மேல இன்னொரு அவ 1000 ரூபாய் விரும்புறான்னா 12,000 ரூபாயா கொடுக்குறது. அப்படி ஒரு தானம், ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்படி தானம் பண்ணுவான் மகாபலி. அப்படி இருக்கும்போது அவ 100 பசுக்கள் கேட்டா 1000 பசுக்கள் அவளுக்கு தானமா கொடுப்பா. இப்படி எல்லாம் பண்ணும்பொழுது இவரோட சின்ன குட்டி குழந்தை காலால 3 ஸ்டெப்புன்னா மகாபலிக்கு என்ன சுவாமி இப்படி கேட்கிறாரு, எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு இறைவன் நிறைய கொடுத்திருக்காரு, எங்க தாத்தா பிரகலாதனோட பக்தி எனக்கு நிறைய இருக்கு, செல்வங்கள் இருக்கு, இந்த எல்லாமே என்னோடதுதான், தேவர்கள் எல்லாம் அடக்கி வச்சிருக்கேன், நானு எல்லாம் எந்துதான் அப்படின்றான். அப்போ அவனுக்கு எப்பயுமே அந்த தேவர்களை வந்து அடக்கி வச்சிருக்கேன், தேவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் போது அவனுக்கு அது ஒரு பெருமை. அப்படி இருக்கும்போது அதுக்காக தானே வந்திருக்காரே இவரு, தேவர்களுக்கு வந்து அனுகிரகம் பண்றதுக்கும் மகாபலிய பாதாளத்துல அனுப்புறதுக்கு. என்ன வதம் பண்ண மாட்டார், வதம் பண்ணக்கூடாது பிரகலாதனோட பேரன்றதுனால. அதனால இவர் சிரஞ்சீவியா பாதாளத்துல போய் அனுப்புறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சுவாமி இப்படி போய் 3 அடி உங்க சின்ன புரிஞ்சு பார்த்ததால கேட்கிறாரு, நான் நிறைய பெருசா கொடுக்குறேனே அப்படின்னா, இல்ல எனக்கு இது போரும் அப்படின்ற. சுக்கராச்சாரியார் உஷாராயிட்டார். இவர் வந்திருக்கிறது அதுவும் 3 அடி இவர் காலால கேட்கிறாரு. என்னதான் கேட்கிறாரு பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளவு இப்படி கேட்கறது ஒரு ஏதோ
இன்னொரு பெரிய உள்ளர்த்தம் இருக்கு. அப்போ இவர் தீர்த்தம் அந்த அந்த கிண்டின்னு சொல்லுவா, அதை வச்சு தீர்த்தம் உடனும் அந்த மகாபலியோட ஒய்ஃப் அது மகாபலி கையில வாங்கி இவர் கையில இது பண்ணணும், அந்த வாட்டரை கொடுக்கணும். நீங்க சொன்னதுக்கு கேட்டதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ற மாதிரி வாட்டரை வச்சு விடணும். அப்போ அந்த மாதிரி பண்ண போது உடனே இவர் வந்து ஸ்டாப் பண்றாரு சுக்கராச்சாரியர். இல்ல மகாபலி, இதுல ஏதோ வந்து இது இருக்கு, பிரச்சனை வரும் போல தெரியுது, இவருக்கு நீ தானம் இல்லைன்னு சொல்லிடு, ஏன்னா நீ தொங்கம் வைரம் கொடுக்குறேன்னா எதுவும் வேணான்ட்டு இவரோட காலால 3 அடி ஸ்டெப்பு கேட்கிறாரு. இதுலதான் உள்ளர்த்தம் இருக்கு, வேண்டாம், இவரை வண்டி அமிச்சிடு, அது ஒண்ணும் அதனால யாகம் நஷ்டமாகாது, ஏன்னா பிராமணர்களுக்கு கொடுக்காம திருப்பி ரிட்டர்ன் பண்ணாதான் நஷ்டம். இவரை பார்த்தா வந்து உனக்கு வேணா வந்து அவ்வளவு பிரகாசமா இருக்க பிராமணன் தெரியுது, எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்றார். உடனே குருவே, நீங்க இந்த மாதிரி பேசுவேளா? வந்து எப்படி இப்படி பேசுவேள்? இந்த அந்தர சிறுவனை பார்த்தாலே முகத்துல இவ்வளவு பொலிவு இருக்கு, சகஸ்திர காயத்ரி நித்தியம் பண்றவர் மாதிரி தெரியுது, 1000 காயத்ரி ஜபம் பண்றவர் மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்டவரை நீங்க வந்து தானம் கொடுக்காதேன்னு எப்படி சொல்லுவேள்? அதுவும் அந்த குழந்தை கேட்டதும் 3 ஸ்டெப் அது கேட்கவே தெரியல. சில பேருக்கு வந்து குட்டி குழந்தையா இருக்குமா, அதோட எய்ம்லாம் என்ன, எனக்கு ஒரு ஆப்பிள் தரையில அப்படின்னா பெரிய ராஜா அவன் ₹1 கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு சின்ன ஆப்பிள் தரையிலான்னு கேட்டா அவனுக்கு சிரிப்பான். கூட ஆப்பிள் தரம், கவலையப்படாத உனக்கு அப்படின்னு குழந்தைக்கு. இல்ல ஒரு பொம்மை தரையில அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ராஜா என்னென்னவோ கொடுக்க தயாரா இருக்கான். அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு கேட்கவே தெரியல. அதுவும் பிடிவாதமா எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுவேன், மத்ததெல்லாம் வேணான்றது. அப்படி இருக்கும்போது அதை கூட தடுக்கிறீங்களே அப்படின்றா. சுக்கராச்சாரியாருக்கு உண்மையும் சொல்ல முடியாம தடுமாறுறார். நீ சும்மா இருக்கியா, குரு சொல்றத கேளு, இவரை முதல்ல வெளியில அனுப்பு அப்படின்றா. குருவே, இந்த இடத்துல என்ன மன்னிச்சிருக்கோம். மகாபலி சொல்றான். எல்லாத்தையும் சிரிப்பு, நம்மட்டு சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு பகவான். என்ன குருவே, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இவர் கேட்கறது கொடுக்கத்தான் கொடுப்பாது, இந்த குழந்தைய வெறுங்கையோட அனுப்புறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்றா மகாபலி. ஏன்னா அவனுக்கு அந்த பிரியம் வாத்சல்யம் பகவான் இடத்துல ஏற்பட்டுருது. ஏன்னா அது ஜீன்னு சொல்லுவா இல்லையா, ஜீன்னு சொல்லுவா. பிரகலாதனோட ஜீன் அங்க வந்துருக்கு பேரன்றதுனால. அப்ப பிரகலாதனுக்கு நாராயணனை பார்த்தாலே ஒரு நரசிம்ம ரூபத்தை பார்க்கும்போது எல்லாரும் பயந்துட்டு இருந்தா, தேவர்களே பயப்பட்டா. தேவர்களுக்காக தான் அவர் வந்து இரண்யகசிப வதம் பண்ண வந்தார். ஆனா இப்படி ஒரு ரூபம் எடுத்துக்க போறாரு, இதெல்லாம் பகவான் சொல்லிட்டு வர மாட்டார். எக்ஸ்கியூஸ் மீ தேவர்கள், நான் இதை டிசைன் பண்றேன், நான் இந்த மாதிரி ரூபத்தை எடுத்துப்பேன். அதுக்கு முன்னாடி நரசிம்மர் தேவர்களே பார்த்தது இல்லை. ஏன்னா அப்பதான் பகவான் ஸ்பெஷலா ஒரு ரூபம் எடுத்துக்கிறார். அப்படி இருக்கும்போது தேவர்களே இந்த ரூபத்தையும் அந்த உக்கரத்தையும் பார்த்து பயப்படுறா. ஆனா குட்டி பையன் பிரகலாதனுக்கு அது பயமே இல்லையா. பெருமாள் வந்திருக்காருன்னு பாசமா கட்டிக்கிறதான். அந்த மாதிரி இருந்தது நரசிம்ம அவதாரம் பொழுது. அப்படி பெருமாள் அவ்வளவு பிரகலாதனுக்கு ஹிதமா தான் மனசுல வந்து புரிகிற மாதிரி ஹிதமா தான் இருந்தார். சோ நம்ம பகவான் நாம சொல்ல சொல்ல பகவான் நமக்கு பயகிருத் பயநாசனா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோம் இல்லையா, பயகிருத் பயத்தை கொடுப்பவனும் அவனே, பயத்தை போக்குபவனும் அவனே. அவனை சரணாகதி அடைஞ்சவாளுக்கு பயத்தை போக்குவான். சோ ஒவ்வொரு விஷயத்திலுமே உலக விஷயத்துல நமக்கு எல்லாத்துக்குமே பயமா இருக்கு. இது செஞ்சா ரைட்டா, அது செஞ்சா தப்பா, எது ரைட்டு, என்ன ஆகும் உலகத்துல, என் ஃபேட் என்ன ஆகும், அப்புறம் வந்து லைஃப் என்ன ஆகும், எவ்வளவோ பயம். அத்தனை பயம் எதுக்காக அப்படின்னா அவன் பாதத்தை பிடிக்கிற வரைக்கும் தான். சர்வ தர்மான் பரித்தியஜ்யம் மாம் ஏகம் சரணம் பிரதே அகம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா அப்படின்றார். திருப்பதியின் பார்சாதி கோயில் போனா கூட தெரியும், அப்பதான் மா சுச்சகான்னு போட்டுரும், கையில போட்டுரும். மா சுச்சகான்னு என்ன சரணாகதி அடைஞ்சா நான் பாத்துக்கிறேன், நான் காப்பாத்துறேன் அப்படின்ற சுவாமி. எல்லா பாவங்கள்ல இருந்து உனக்கு விலக்கு கொடுக்குறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், என்ன சரணாகதி அடைஞ்ச வழக்குன்றான். அப்படிப்பட்ட பகவான் இடத்துல சரணாகதி அடைஞ்சா பகவான் பக்தவத்சரன் நம்மள கைவிடாம காப்பாத்துவான். அதுதான் பிரகலாதனுக்கு அப்போ ஹிதமா இருந்தது, மனசுல வந்து ஆனந்தமா இருந்தது. தேவர்களே பயப்பட்டா. தேவர்களுக்காக தான் வந்திருக்கான் பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிப வதம் பண்ண. ஆனா தேவர்கள் எல்லாம் ஒரு கை பார்த்துட்டு இருந்தான். யாக யஜ்ஞங்களோ எதுவுமே நடக்க விடாம எல்லாத்தையும் தடுத்துட்டு இருந்தான். பூஜைகள்லாம் நடக்க விடாம தடுத்து இருந்தான். எல்லா இடத்துலயும் இரண்யகசிப சிலையை வச்சு பூஜை பண்ண சொல்றான். பெருமாள் சிலையெல்லாம் எல்லா இடத்துலயும் உடைச்சு போட்டான். இப்படி ஹிம்சை பண்ணி பெருமாள் நாராயணா நாராயண சொல்றவா நாக்க வெட்டி அப்படி ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான் இரண்யகசிபோ. அவனுக்கே பிள்ளையா வந்து நாரதரோட சிஷ்யனா இருந்து நாரதரோட ஆசீர்வாதத்துல நாராயண நாமத்தையே சதா சர்வகாலம் சொல்லிட்டு இருந்த பிரகலாதனுக்கு அந்த கோர உக்ரமான ரூபமானது உக்ரமா தெரியல, பயமா இல்ல,
அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அந்த குழந்தையோட மனசுல ஏற்படுத்தினா சுவாமி. பிரகலாதனுக்கு அதனால நரசிம்மர் மடியில போய் உட்காந்துக்கிறான். எல்லாரும் பயந்து ஓடுறான். இவர் மடியில போய் உட்காந்துருக்கிறார். இரண்டு வதமான பிறகு கூட அந்த உக்ரம் அடங்கல. பிரகலாதன் சோஸ்திரம் பண்ணி நாராயணா அப்படின்னு சோஸ்திரம் பண்ணி அந்த உக்ரத்தை அடங்குறான். தேவர்கள் பிரம்மா முதற்கொண்டு அத்தனை தேவர்களும் பிரகலாதா உனக்காக வந்தவர் அவரு, உனக்கு ஒண்டிதான் அவர் கட்டுப்படுவார், நீ சோஸ்திரம் பண்ணு, அவர் கூல் ஆயிடுவாரு, நார்மல் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்ல அவர் நார்மல் ஆனார் ஹிரண்யகசிபு வதத்துக்கு அப்புறம். அப்போ அந்த ஹிரண்யகசிபு அவ்வளவு ஆட்டம் போட்டு இருந்தான். அந்த பரம்பரையோட ஒரு ஒரு ராட்சச பரம்பரைன்னும் போது அந்த பரம்பரையோட வாசனை மகாபலிக்கு இருந்தது. ஆனா அதே மகாபலிக்கு ஒன்னொன்னும் இருந்து என்னன்னா, உயர்ந்ததான தாத்தாவான பிரகலாதனோட அந்த அந்த ஜீனும் இருந்தது, அந்த உள்ளுக்குள்ள அந்த பக்தியும் இருந்தது. அதனால சிவன் நாராயணன் வந்திருக்காருன்றதே தெரியல. ஆனா நான் தானம் கொடுப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்கான். அவ குரு சுக்கராச்சாரியர் வேண்டான்னு சொன்னார். சுக்கராச்சாரியருக்கு ஞான திருஷ்டி, இது சாட்சாத் மகாவிஷ்ணு தெரிஞ்சு போச்சு. இது ஒன்னும் பிராமணன் கிடையாது, அந்தனன் கிடையாது. இப்ப யாக யஜ்ஞம் பண்ணும்போது அந்தனருக்கு தான் தானம் பண்றேன்னு பண்ணணும், அவளை தான் தோத்து எடுக்க கூடாது, போல் சொல்லக்கூடாது, வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. அதனால நீ தாராளமா இவர் அனுப்பிடலாம், இவர் அந்தனர் கிடையாதுன்ற மாதிரி சொல்றார். ஆனா நீங்க என்ன இப்படி பேசுறாரு குரு? அவர் கேக்குறதோ வெறும் 3 ஸ்டெப்பு தானே கேக்குறாரு. அதுவும் குட்டி குழந்தை கேட்க கூட தெரியல. நிறைய அள்ளி கொடுக்கறது, நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்போது பாவம் சின்னோண்டு ஏதோ கேட்கறது, இது கூட தரமாட்டேன்னு சொல்றதா நானுன்னு கேட்கறான். அப்போ இவன் சொன்னா கேட்க மாட்டான்ட்டு என்ன பண்ணிட்டார், ஒரு வண்டு ரூபத்துல எடுத்து வந்து அந்த கிண்டின்னு சொல்லுவா, அதுல வாட்டர் வருது. அந்த இரண்யகசிபோட மனைவி மகாபலி சக்கரவர்த்தியோட மனைவி அந்த தண்ணி விடணும். அது மகாபலி சக்கரவர்த்தி கையில வாங்கி அந்த தண்ணிய அந்த வாமன அவதாரமா வந்திருக்க மகாவிஷ்ணு கையில விட்டு நான் நீங்க கேட்டதை கொடுத்தேன்னு சொல்லணும். அப்படிதான் அதுதான் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி, கேட்டதை கொடுத்தேன்னு சத்தியம் பண்ற மாதிரி. அப்படி பண்றதுக்கு அந்த கிண்டில இருந்து வாட்டர் வர விடாம அந்த ஓட்டையில போய் வண்டு போட்டு அடைஞ்சிருக்கு. சுக்கராச்சாரியார் வண்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். குரு பக்கத்துல அந்த குருவை காணுமேன்னு தேடிட்டு இருக்கான். இவன் வாட்டர் வரலையே பார்த்துட்டு இருக்கான் மகாபலி. ஆனா மகாவிஷ்ணுக்கு தெரியும் முன்னும் வந்திருக்கிறதோ பார்த்தீங்கன்னா பிராமண ரூபத்துல வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது சின்ன பையனா வந்திருக்காரு. கையில ஒரு தர்பையை எடுத்தார். சரக்குன்னு வந்து அந்த ஓட்ட வழியா குத்தினார். ஏதோ பிளாக் இருக்கு போல இருக்கு, அடைச்சின்னு இருக்கு போல இருக்கு, சரியாயிடும் பாரு அப்படின்ட்டு அந்த ஓட்ட வழியா தர்பையை உள்ள விட்டார். ஒரு தர்பைய அது கரெக்டா சுக்கராச்சாரியோட ஒரு கண்ணுல போய் பட்டுது. பட்ட உடனே கண்ணு போயிடுது. அப்படின்னு சத்தத்தோட அவர் வெளியில வந்து குதிச்சார். அப்புறம் திருப்பி ரூபத்தை மாத்தின்றார். பார்த்தா ஒரு கண்ணு போயிடுத்து, ரத்தமா இருக்கு. அப்ப தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு உடனே மகாபலி நான் தானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அர்க்கியம் விட்டுட்டான். தீர்த்தத்தை வாட்டர் எடுத்து விட்டுட்டான் மகாவிஷ்ணு கையில, வாமன அவதார ரூபத்துல இருந்த மகாவிஷ்ணு கையில. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, 3 அடி கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதோ 3 ஸ்டெப்பு பாரு அப்படின்னு சொல்லி, அதுதான் ஆண்டாள் பாடிய அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன். அவ்வளோ திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார் சுவாமி. ஒரு அடியால அந்த ஸ்கை முழுக்க ஒரே அடிய ஸ்டெப்ஸ்ல முழுக்க கம்ப்ளீட் பண்றார். 3 ஸ்டெப் வச்சு பூமி முழுக்க ஸ்டெப் வைக்கிறார். 2 ஸ்டெப் ஆச்சு, 3 ஸ்டெப் தரேன், நீ எங்க 3வது ஸ்டெப்னு கேக்குறாரு. இந்த மாதிரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் மகாபலி. ஆனா சடன்னு அவனுக்கு அந்த கர்வபங்கம் பண்ணத்தானே சுவாமி வந்தார், வதம் பண்ண வரல. ஏன்னா பிரகலாதன் பேரனே வதம் பண்ண கூடாது. பிரகலாதனுக்கு 71 தலைமுறை அவன் பண்ண புண்ணியத்துக்கு காப்பாற்றணும் மகாவிஷ்ணு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா வதம் பண்ணல. உடனே என்ன பண்ண, கர்வத்தை அடக்கணும். இவன் தேவர்கள் எல்லாம் அடக்கி வச்சிருந்தான். நான் தேவர்கள் வந்து கை தூக்க கூடாதுன்னு நினைச்சான். நாங்கெல்லாம் ராட்சசர்கள், நாங்க தான் உயர்ந்து இருக்கணும்னு நினைச்சான். அதை ஒண்டி சரிப்படுத்தணும், மற்றபடி இவன் கெட்டவன் இல்லை. அதனால என்ன பண்ணார், தன்னோட 3வது எங்க வைக்கணும்னா தலையில வெயின்னான். உடனே அவன் பாதாளத்தை அப்படியே காலை வச்சு, தலை மேல காலை வச்சு பாதாளத்தை அமுக்கிட்டார். இன்னைக்கும் பாதாள லோகத்துல அவன் மகாபலி இருக்கான். மகாபலி என்னோட அஸ்வத்தாமா பலிர்வியாசோ அனுமாஞ்ச விபீஷணா கிருபா பரசுராமச்ச சப்தே சிரஞ்சீவினா. 7 சிரஞ்சீவிய மனசுல நினைச்சுக்கோங்க அப்படின்றான். எப்பயும் நித்தியமும் நம்ம இந்த ஸ்லோகம் சொல்லணும். எப்படி வந்து பதிவிரதைகள் அகல்யா, சீதா, தாரா, மந்தோதரி, திரௌபதி ததான பஞ்சகன்யான்னு பதிவிரதையை சொல்லணுமோ, அந்த மாதிரி இங்க வந்து அதே மாதிரி ரிஷிகள் சொல்லும் போது அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, கௌதம, காசியப, ஆங்கிரச ரிஷியான் ரிஷிகளை சொல்லணும். இங்க அஸ்வத்தாமா பலிர்வியாசோ அனுமாஞ்ச விபீஷணா கிருபா பரசுராமச்ச சப்தே சிரஞ்சீவினஹான சிரஞ்சீவி ஸ்லோகம் நித்தியமும் சொல்லணும். சோ இதெல்லாம் வந்து நம்ம மகான்கள் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அந்த மாதிரி இந்த சிரஞ்சீவியா மகாபலி இருக்கார் பாதாளத்தை. ஆனா ஒரு பியூட்டி என்னன்னா, இவன்கிட்ட தானம் வாங்கிட்டார். கை நீட்டி பகவானுக்கு நம்ம ஒரு பூவை கொடுத்தாலே அதுக்கு மல்டிபிளா நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார் சுவாமி. எப்படியுமே நம்மளோட நேரத்தை இப்ப நீங்க கடவுளுக்காக கொடுக்குறீர்கள், உடனே அதை தான் வச்சுக்க மாட்டார். உடனே உனக்கு தன்னோட நேரத்தை உனக்கு கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் எது செஞ்சாலும் உனக்கு மல்டிபிளா உனக்கு கொடுத்துருவார். அது எந்த ரூபத்துல வேணா இருக்கிறது ஒரு கடவுள் தான். அவர் தான் சிவன், அவர் தான் பெருமாள், அவர் தான் முருகர், அவர் தான் பிள்ளையார்னு எல்லாம் ஒண்ணுதான். நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் அப்படிதான். மாங்கனி கேட்டான்னா உடனே மாங்கனி கொடுத்துட்டார். என்ன கேட்டாலும் கொடுத்துடுவார். அவ அந்த மாதிரி அவளுக்கு என்ன ஒரு அனுகிரகம் பண்ணணும் பகவானுக்கு தெரியும். இங்க என்ன பண்றார் அப்படின்னா, அந்த மகாபலிக்கு வாசல்ல கேட் கீப்பரா பகவானே நிக்கிறார். ஏன்னா நான் உன்கிட்ட தானம் வாங்கிட்டேன், தானம் வாங்கிட்ட அப்புறம்னால நான் உன்னோட வாசல், நீ மகாபலி பாதாள லோகத்துல நீ இருக்க, உன் வாசல்ல நானே கேட் கீப்பரா இருக்கேன்னா. இது எப்படின்னா, பக்தர்கள் வீட்டை பகவான் காப்பாத்துவான். இப்ப பகவானோட திருவடி தீட்சை உனக்கு வந்தாச்சு. இப்ப இவனும் புனிதமாயிட்டான். பிரகலாதனோட பேரன், ஏற்கனவே அவனுக்கு ஒரு இது குவாலிட்டி உண்டு. பிரகலாதன் பேரன்னா, பிரகலாதன் மேல எவ்வளவு பிரியம் வச்சாலும் அந்த பிரியம் இருக்கு பகவானுக்கு. பிரகலாதனோட பக்திக்காக பிரியம் வச்சிருக்கார். அவன் பேரன்னா பகவான்கிட்ட ஒரு பகவானுக்கே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அது மட்டும் இல்லாம திருவடி தீட்சை வேற கிடைச்சிருக்கு. பகவான் நம்ம கோயிலுக்கு போனா சடாரி சாய்த்தால என்ன அர்த்தம்? பகவானோட திருவடி தீட்சை தான் அது. திருவடியை நம்ம தலையில வைக்கிறான். அந்த சடாரி மேல பகவானோட பாதம் தான் அது. அது நம்ம தலையில வச்சா என்ன அர்த்தம்? நம்மளோட கர்வம் போய் நமக்கு அகங்காரம் நான்றது போய் பகவான் நம்ம சரணாகதி அடைவோன்றது தான் அந்த இடத்துல தாற்பயம். தீர்த்தம் கொடுத்து சடாரி சாய்ப்பான். அப்ப அதான் தாற்பயம். இங்க அந்த திருவடி டைரக்டாவே மகாபலிக்கு வச்சிருக்காருன்றதுனால அவன் புனிதமாயிட்டான். பகவான் பாதம் பட்டது, அவன் புனிதமாயிட்டான். அப்போ பக்தன் அவன் ஆயிட்டதுனால அவனை சிரஞ்சீவியாவே வச்சு அவனோட வாசல்ல தானே பக்த வத்சலன் இல்லையா இவன், பக்தர்களை காப்பாற்றக்கூடிய அவன் வாசல நான் கேட் கீப்பரா காவல் காக்குறேன்றான். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கருணை. நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வீட்டை யார் பார்த்துப்பா? வெளியூருக்கு போனா எங்க மகாபெரிவா பார்த்துப்பா. பெரியவா பக்தர்கள் என்ன சொல்லுவா? பெரியவா இப்ப அப்படின்னா உங்க வீட்டு வாட்ச்மேனான்னு கேட்கவே கூடாது. பெரியவா எல்லாத்தையும் ரட்சணை பண்றா, என் வாழ்க்கையே ரட்சணம் பண்றா, என் குடும்பத்தை ரட்சணம் பண்றா, அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறார். அந்த மாதிரி வீடு வாசல் எந்துன்றது நான் நினைக்கிறது எல்லாமே அவருக்கு, அவர் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் பக்தியும் தானே தவிர, அங்க பெரியவா என்ன உங்க வீடு வாசல் கேட் கீப்பரா, செக்யூரிட்டியா, நீ என்ன பெரியவா காப்பாத்துவான்னு சொல்லி நீ பாட்டு வெளியூர் போற அப்படின்னா, நான் பெரியவா மேல வச்ச மதிப்பு என்னன்னா அவரது தான் எல்லாமே. என்னையே முழுக்க கொடுத்துட்டேன்னா இந்த பொருள் பணம் எல்லாம் அவருக்கு சரணாகதி அடைஞ்சிட்டேன். அதனால அதுக்கு பயம் இல்லை, அவர் துணையா இருக்காருன்றதுக்காக தான் அவர் காப்பாத்துவா சொல்லணும். சோ அந்த மாதிரிதான் இங்கேயும் மகாபலியோட அந்த லோகத்தை பாதாள லோகத்தை அனுப்பிட்டோ பகவான் கேட்கிறான்னா பக்த வத்சலன், பக்தனுக்காக பகவான் என்ன வேணா செய்வான். பொண்டரிகனுக்காக வாசல்ல நிக்கலையா, செங்கலை தூக்கி போட்டு வெயிட் பண்றான்னு சொன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா பாண்டரங்கன், அது பக்த வத்சலன்னு பேரு. பக்தர்களுக்காக பகவான் எதை வேணா செய்வான். சோ அந்த மாதிரிதான் இங்க மகாபலிக்கு வாசல்ல கேட் கீப்பரா பகவான் இருக்கான்னு ஒரு நம்பப்படுற ஒரு ஐதீகம். அந்த மாதிரி பகவான் ஓங்கி உலகளந்தன். அந்த மாதிரிதான் திரிவிக்ரம அவதாரத்தையும் அந்த வாமன அவதாரத்தையும் மனசுல நினைச்சுக்கணும். நமக்கு என்னன்னா மகாபலியே நினைச்சுட்டு மகாபலி தன் தேசத்துக்கு வர பார்வையிடுறான்னு கோலம் போட்டு பூவை போட்டு பூ கோலம் போட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது. மகாபலி ரூபத்தோட ஒருத்தர் அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்றான். சோ அவளுக்கு ஒரு எந்த ஸ்டேட்ல இருக்காளோ பக்தி மனசுல இருக்கோ அந்த பக்குவத்துல அவ வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கா. எதையும் தப்ப சொல்ல முடியாது. மகாபலி இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா, பகவானோட பாதம் பட்டதுனால புனிதம் அடைஞ்சிட்டான்னு. அப்ப அவனை கொண்டாடுறது தப்பு இல்லை, அவ பண்ணிட்டு போட்டோம். ஆக்சுவலா பார்த்தா அது ஆவணி மாசம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம்னா அது பகவான் மகாவிஷ்ணு அவதார தினம் அப்படின்றதுனால அப்ப வாமன ஜெயந்தின்னு சொல்லி பெருமாளை வர்ஷிப் பண்ணி பெருமாளுக்கு சஹஸ்ரநாமம் சொல்லி பெருமாள் நாமத்தை சொல்லி பெருமாள் மேல பாடி அப்படி ஒரு நம்ம உயர்ந்த பக்தி பண்ண வேண்டிய நாள். ஆனா எப்படி இப்ப வழக்கத்துல பண்ணிட்டு இருக்கா, அவ டான்ஸ் ஆடுறதும் பூ கோலம் போட்டுண்டு என்னன்னு கேட்டா கேரளாக்காரெல்லாம் சொல்லுவா, எங்களோட அந்த அவரோட பூமி அது கேரளா பூமி மகாபலியோட பூமி, அவர் பார்க்க வர்றதா ஐதீகம். இன்னைக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் தன்னோட தேசத்தை அவர் பார்க்க வருவார். அதனால அவர் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தர் கொடையை பிடிச்சின்னு வரான். மகாபலி மாதிரி வேஷம் போட்டு நிறைய டிவி எல்லாம் பாக்குறேன், கேரளா டான்ஸ் பண்றான்ட்டு மகாபலி மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு கொடையை பிடிச்சிட்டு அந்த குட்டி கொடையை பிடிச்சின்னு வந்தது யாருன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு வாமனாவதாரத்தை பிடிச்சின்னு வந்தா. சோ இவாவோட காலம் மாற மாற அவாவோட நம்பிக்கை அவாவோட செயல்
மாறி போச்சு. எதையும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. ஆனா என்ன அங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாராயண பக்தியை தெரிஞ்சுக்கணும். நாராயணன் தான் நம்ம அங்க வசதியா பூஜை பண்ணணும். நாராயண பக்தன்ட்டு பிரகலாதனையும் மகாபலியும் வேணா கொண்டாடலாம், தப்பில்லை. ஏன்னா பக்தர்களை பூஜை பண்ணா நல்லதுதான், அப்படி வேணா பண்ணலாம். சோ அந்த மாதிரி உயர்ந்ததான ஸ்ரீமன் நாராயணனை மனசுல நினைச்சுட்டு அவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு லட்சுமி நாராயண பிரார்த்தனை பண்ணுங்க. சரியா? இதுதான் நான் நேத்து எல்லா இடத்துலயும் கொண்டாடினா அதனால அதை சொன்னேன். அதே மாதிரி பிரதோஷம் வேற நேத்து சிவபக்தி பண்ணவாள்லாம் சிவபூஜை கோயில்ல கலந்துட்டு அப்புறம் பிரதோஷ பூஜை முடியும்.